ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு தாண்டி போகாம நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்க வந்துட்டேன். இதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அதன் காரணமாக மட்டுமல்ல, நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் திட்டம் போட்டு வைத்தது போலவே நாளைக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை உன் வீட்டில் நடத்தி கொடுக்க போகிறேன். அதை நடத்தி கொடுப்பதற்கு உன்னை தேடி உன் வீட்டுக்கே ஒருவர் வரப்போகிறார். அவர் சாதாரண மனிதராக இருந்தாலும் அவரது ஆத்மாக்குள்ள நான் தான் குடியேறி உனக்கான நல்ல விஷயத்தை சுமூகமாக முடிச்சு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ காத்திருந்தோம், அது நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது. இப்போது அவர் உருவத்தில் நான் வந்து அவர் நாவுக்குள் நான் குடியேறி அவர் வாய் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக உனக்கான விஷயத்தை நீ நினச்சது போலவே முடிச்சு தரப்போகிறேன். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை பார்த்து நம்பிக்கை இழந்து நீ போயிருக்கிறது எனக்கு தெரியும். நம்பிக்கை இழந்த இந்த சூழ்நிலையில் நீ கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் சிரிச்சு தான் பாரு. எல்லாமே நீ சிந்திச்சு பார்க்கும்போது நினச்சி சிரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். எப்படி தெரியுமா? நீ ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை தான் பெருசாக நினச்சி கவலைப்பட்ட, கஷ்டப்பட்ட. ஆனால் இப்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி கடந்து வந்துட்ட. இனி மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நீ சுலபமாக கடந்து வர்றதுக்கு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நானே இருப்பேன். வெற்றி பெறணுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவ? எப்போ நல்லது நடக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட முயற்சி செய்ய ஆரம்பிச்சியோ அந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துடணும்னு நானும் முடிவெடுத்துட்டேன். இப்போ அதற்கான வாய்ப்புகளை தான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நீயும் வாய்ப்பு கிடைக்கும் வரையிலும் நல்லது நடக்கும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கோ. பல பேர் கொஞ்சம் கூட நேரமே கொடுக்காம நினச்ச உடனே எல்லாமே நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சது நடக்காத போது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எப்போ எதை செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நானே அதிலிருந்து உன்னை காப்பாற்றியும் இருக்கேன் தானே. அப்புறம் ஏன் யோசிக்கிற? கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ முடியும். பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னா கொஞ்சம் கஷ்டங்களை தாண்டி கடந்து வர்றதுக்கு உரிய தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கணும் என் செல்லவே. உன் வாழ்க்கையில் எல்லாமே இப்படியே இருந்துடுமோ, இப்படியே நடந்துடுமோ நினச்சி பயப்படாத. எல்லாத்தையும் மாற்றி அமைக்க இந்த வராகி அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் போதும். சில நேரம் நீ ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுறுசுறுப்பாக இருக்க. சில நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து கவலையிலேயே இருக்க. முதல்ல இந்த சோர்ந்து போகிறதையும் சோகத்தில் இருக்கிறதையும் கவலையில் இருப்பதையும் மீறி வெளியே வா. உன் மனசை எப்போதும் நீ சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் உனக்காக நான் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லவே. எத்தனையோ கடவுள்களை கும்பிட்டுட்டு கடைசியில் நீ என்னை தேடிதானே வந்த. நிச்சயமா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிம்மதியாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கை நன்றாக நீ வாழ்வதற்கு எல்லா வழிகளிலும் நான் உதவி செய்வேன். சில கடினமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நீ ரொம்ப பயப்படுற. சில சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் நீ எதுக்கும் பயப்படாமல் எதை யோசிச்சும் தயங்காமல் கஷ்டமான விஷயங்களில் தைரியமாக முடிவெடுத்தீனா அதன் மூலமாக உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன். உன் குடும்பத்தை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம். நீ என்னுடைய அன்பு பிள்ளையாக இருக்கும்போது உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா? உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்படியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரும்படியும் நான் வழிகாட்டத்தான் வந்திருக்கேன். நீ என்கிட்ட கேட்ட வேலையும் கேட்ட விஷயமும் நல்லபடியாக நடந்து முடியும். நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். நீ தைரியமாக இருந்தாலே போதுமே செல்லமே. உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக செயல்படு. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அசைவிலும் இருந்து உனக்கு நான் முழு வெற்றியாக முடிச்சு தருவேன். நீ இன்னைக்கு உண்மை பேசினாலும் பல பேருடைய பொய்கள் உன்னை தாண்டி வெளியே வந்து
உன்னை அடிமட்டத்தில் வச்சிருக்கு. ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லா பொய்களையும் தோற்கடித்து உண்மையான உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனை முடிய போகுதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை வந்து உன்னை பாடாப்படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எதுக்கெடுத்தாலும் உன் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் சண்டையும் சச்சரவும் திட்டு வாங்குறதும் பேச்சு வாங்குறதும் பிரச்சனையும்னு ஒரே குழப்பமாகவே இருக்கிறது எனக்கு புரியுது. உன் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிறீங்க, சண்டை போடுறீங்க. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்க்கணும்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாவற்றையும் தீர்த்து உன் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறதுக்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. ரொம்ப நாளாகவே நீ என்னை சரியாக பிரார்த்திக்க முடியலையே நினச்சி வருத்தத்திலேயே இருந்த. இப்பொழுது மனமாற என்னை பிரார்த்தனை செய்துவிடு. உன்னை விட்டு விலகி போன எல்லா விஷயங்களும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும்படி நான் வழிகாட்டுறேன். என் மேலே ஆழ்ந்த பக்தி கொண்டுள்ள உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பான வாழ்க்கையை சிறப்பாகவே உனக்கு அமைச்சு தருவேன். உன் ஏமாற்றத்திற்கெல்லாம் முடிவாக உனக்கு ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை நான் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன் என் செல்லமே. பொறுமையாக நீ இருந்தாலே நீ போகிற வழியில் உனக்கு பொக்கிஷத்தை உருவாக்குவேன். நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல போகிறாய். உன் கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. உன் வாழ்வில் இருந்த இடையூறுகளும் தடங்கல்களும் விலகி இனிமே உன் வாழ்க்கையே வசந்தமாக மாறப்போகுது. எதை செலவு செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய். அது சின்ன பொருளாக இருந்தாலும் எதையுமே வீணாக்காதே. சின்ன பொருளுக்கே இப்படி சொல்லும்போது பணத்தை செலவு செய்யும்போது சிக்கனமாக தானே நீ இருக்கணும். இந்த கலியுக காலத்தில் காசு பணத்துக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் மனிதர்களுக்கு கூட கிடைப்பதில்லை. அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிற நீங்கள் அதை பத்திரமாக சேமிச்சும் வைக்கணுன்றத மறந்துட வேணாம். செலவு செய்கிறதுக்கு முன்னாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செலவு செய். அடுத்தவங்க நம்மளை பெரியவங்க, நல்லவங்க, காசு வசதியானவங்க நினைக்கணும்னு பெருமைக்காக எதையாவது செஞ்சுட்டு எதையாவது வாங்கிட்டு அப்புறமாக கடன் தொல்லை, கஷ்டம், வறுமைன்னு நீ மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லையல்லவா? அடுத்தவங்களுக்காக நீ எதையுமே யோசித்து வாங்காத. எதுவாக இருந்தாலும் உனக்கு தேவை, உனக்கு அவசியம்னு பட்டா மட்டுமே நீ வாங்க பழகு. அன்பால் அனாதையாக்கப்பட்ட உன்னை அரவணைக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். அன்புனா என்னென்னே உணராத மனிதர்களிடம் போய் உண்மையான அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்தது உன்னுடைய தப்பு தான். ஆனால் எல்லாத்தையும் புரிஞ்ச இந்த வராகி அம்மா உனக்கான உண்மையான பாசத்தை தருவேன். நடந்து முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருந்த வேண்டாம். வரப்போகிறத நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாமே உன்னை பலப்படுத்ததான். உனக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். சோதனைகளால் சோர்ந்து போகாதே என் தங்கமே. மன வலிமையோடு நீ எல்லாத்தையும் எதிர்கொண்டால் உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருப்பேன். உன் உணர்வுகளை எல்லாரும் மதிக்கும்படியும் மதிப்பும் மரியாதையும் உனக்கு தரும்படியும் நான் இருந்து காட்டுறேன். எல்லா நல்லதையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து எல்லாத்தையும் பார்த்து நீ சந்தோஷப்படும்படியும் மாபெரும் வெற்றியை உனக்கு தரப்போகிறேன். நடந்ததையே நினச்சி வருத்தப்படாத. இனி நடக்க போகிறதெல்லாம் நன்மையாக நடந்து உன் நிலைமை உயரும். உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக தான் வாழ்க்கை உன்னை தயார் செய்குது. நீ உச்சத்தை தொடக்கூடிய நேரம் நெருங்கி வந்துடுச்சு என் தங்கமே. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை மனிதர்கள் வாழ முடியாது. உனக்கு இன்னும் சில ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது அவசியமானதாக அளவோடு இருக்கும் பட்சத்தில் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ முடியும். எப்போதுமே எல்லாத்துக்கும் காரணத்தோட அளவோடு ஆசைப்படு. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களை எல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு நிறைவேற்றுறேன். வராகி தாய் தான் எல்லாமேன்னு என்னை முழுசாக நம்பிக்கை வச்சிருக்கிற உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல நிகழ்வுகளையும் நான் நடத்தி காட்டுவேன் என் செல்லமே. நீ வைரமா கூழாங்கல்லாங்கிறது உன்னை சுற்றி இருக்கிறவங்களை பொறுத்த விஷயம்தான். ஏன்னா நீ நல்ல தகுதியும் திறமையும் உள்ள வைரக்கல்லாகவே இருந்தாலும்
உன்னை சுற்றி உள்ளவங்க சரியாக இல்லாத பட்சத்தில், உன்னை புரிந்து கொள்ளாத தகுதியற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் உன்னை கூழாங்கல் போல தான் நடத்துவாங்க. ஆனால் அதுவே நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் கூட உன் அருமை பெருமை தெரிஞ்ச தகுதி உள்ளவர்கள் கையில் நீ கிடச்சினா உன்னை வைரம் போல மதித்து உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாமே நீ சேரும் இடத்தை பொறுத்தது தான். நீ மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் நல்லவர்களாக நல்ல மனம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். அதற்கான வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன்.